வணக்கம் சார். வணக்கம்மா. தனுசு ராசிக்கு வக்ரசனி என்ன மாதிரியான பலன்களை தரும், வேற என்ன மாதிரியான பாதிப்புகளை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாகவே வக்ரசனி ஒரு 5 மாத காலம் கிட்டத்தட்ட நீடிக்கிறதுனால இந்த 5 மாதங்களில் ஏற்படக்கூடியதை வச்சுட்டு மற்ற வருடம் முழுக்களும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கக்கூடாது. வக்ரம்ங்கிறது எப்போதும் அதோட இயல்பான நிலையை விட்டு சற்று மாறுபட்ட நிலையை அடையாது. கிரகங்களோட நிலை அதுதான் சொல்லுவாங்க. நேராக போயிட்டு திடீர்னு ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், திடீர்னு கொஞ்சம் நேரம் ரிவர்ஸில் வரும்னு சொல்கிறாங்கல்ல. இதுதான் அந்த கிரக நிலைகள் அந்த மாதிரி வரும்போது அதோட தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றம் நமக்கும் சில மாதிரியான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். இதை தான் அந்த மெயினாக பார்க்க போகிறோம். அடுத்தது பார்க்கும்போது ஒருத்தர் பிறக்கும்போது அவருடைய ஜாதகத்தில் சனி வக்ரமாகி இருந்தால், இப்போதைக்கு கோச்சாரத்தில் சனி வக்ரமாகும்போது அவர் நல்ல நிலையில் இருப்பார். என்ன முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு நார்மல் ஆகிடுவார் அவர். இதை தான் சொல்கிறது. இந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்ரத்துக்கும் என்ன காலகட்டம், இதை எப்படி பார்க்குறது, எப்படி பயன்படுத்திக்கிறது, இப்படி தான் முக்கியம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் அடைஞ்சிருந்தால் இந்த கோச்சார நிலையில் நீங்கள் இந்த வக்ரத்தை சரியாக பயன்படுத்திட்டு உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் மாற்றங்கள் நடைபெறுவதை பயன்படுத்திக்கணும். அவ்வளோதான். பிறந்த ஜாதகத்தில் சனி வக்ரமாகலைன்னா அதை பற்றி இப்போதைக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டங்களில் புது முயற்சிகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இதை தவிர நம்ம எதுவும் பெருசாக பார்க்க வேணாம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா சனியோட வக்ர காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தோசையை திருப்பி போடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, நார்மலாக போயிட்டுருக்கிறவங்கள ஸ்டாப் பண்ணி விட்டுடும், ஸ்டாப் பண்ணி தேங்கி நிற்கிறவங்கள ஆக்டிவேட் பண்ணி விட்டு. இந்த 2 வேலை தான். இதை பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் சனி நார்மல் நிலையில் இருந்தாலும் வக்ர நிலையில் இருந்தாலும் அதுக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோட 9ஆம் பார்வை கிடைக்கிறதுனால எப்படி இருந்தாலும் நல்ல பலன்களை தான் கொடுத்தாகணும். இது எல்லா ராசிகளுக்கும் பொருந்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் நடைபெற வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் சனி. அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக சனி 4ஆம் இடத்துல இருந்தால் அதுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமம் அப்படின்னா 8, அர்த்தாஷ்டமம்னா அதில் பாதி 4. அப்போ அஷ்டம சனியில் என்ன தொல்லை கொடுக்குதோ சனி, அர்த்தாஷ்டம சனியில் அதில் பாதி தொல்லையை கொடுக்குங்கிறது தான் இதை அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனிங்கிறது 4ஆம் இடத்தை குறிக்கிறதுனால உடல்நிலையில் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்ருப்பார். ஏதாவது உடலில் எதுவும் நமக்கு இது நம்ம ஆரோக்கியமாக இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையிலே அது இருக்குதோ இல்லையோ, சின்ன விஷயங்கள் சின்ன பாதிப்பு வந்தால் கூட நம்ம பயந்துகிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சுருப்பார். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது நம்ம குடியிருக்கிற வீடு இருக்குல்ல, குடியிருக்கிற வீடு, அதுக்கப்புறம் நம்ம பணிபுரியக்கூடிய அலுவலகம், இது 2லேயுமே பார்த்திங்கன்னா நிறைவு இல்லாமலே போயிட்டுருக்கோம். முதல்ல இந்த வீட்டை மாற்றிட்டு வெளியில் போகணுன்னு நினைப்போம். கண்டிப்பாக அதை விட்டு மாற்ற முடியாத சூழ்நிலை தான் வரும். அடுத்தது இந்த வேலையை விட்டு கண்டிப்பாக இன்னொரு வேலைக்கு போயிடணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுவும் நடக்காது. இதுதான் நமக்கு பெரிய சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வாகனங்களை மாற்றணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை மாற்றுறதுக்கான சூழலை உருவாக்கியே கொடுக்காது. அதுக்கப்புறம் விற்றுட்டு புது வண்டி வாங்கலான்னா கூட எப்போதுமே சடசடன்னு விற்றுட்ருப்பாங்க. நம்ம கேட்குறப்ப பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி ரேட்டு குறைஞ்சிருக்கும். இப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள் இருக்கிறனால வீடு, மனை, வாகனம், அதுக்கப்புறம் நம்ம பணிபுரியக்கூடிய இடம், இது எதுலேயுமே நிறைவு பெறாமல் இது வரைக்கும் இருந்தவர்களுக்கு இனி பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்ல மாதிரியாக நடக்க போதும். மனசுக்கு நிறைவடையக்கூடிய வகையில் அங்கே நமக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்க போகுது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு, புதிய வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் இந்த வக்ர சனி உருவாக்கி கொடுக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போவோம். அப்புறம் இந்த சனியோட 3ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால, இப்போ 6ஆம் இடம்ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், கடனை குறிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய நோய்களை குறிக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய எதிரிகளை குறிக்கும். பொதுவாக இந்த 6ஆம் இடத்துக்கு ஒரு பாவக்கிரகங்களோட பார்வை இருக்கணும், அல்லது பாவக்கிரகங்கள் அங்கேயே இருக்கணும். இது 2ல் எது இருந்தாலும் சரி நமக்கு அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். எவ்வளவு தான் வருவாய் குறைவாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன், இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டே வரேன்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல. அதாவது தன்னுடைய வருவாய் குறைவாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு பகுதியை மிச்சப்படுத்தி இந்த பழைய கடன்கள்லாம் அடைச்சிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கடனை அடைப்பதற்கான ஒரு சூழலை உருவாகும். அப்படி இல்லைன்னா புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதை எப்படியாவது கட் பண்ணிவிட்டு கடன்லேருந்து கட் பண்ணுவாங்க. எப்படியும் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஓரளவு கடன்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பார்கள். அப்படி இல்லாட்டி வக்ர சனி அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இதுதான் அந்த சனியோட 6ஆம் இடத்து பார்வை செய்ய வேண்டிய முதல் வேலையாக இருக்கும்.
அடுத்தது ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் சனி பார்வை கிடைக்குது. 10ஆம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கிறதுங்கிறது இந்த ஒர்க்கு தான், வேறு எதுவும் கிடையாது. அப்போ வேலையை பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்காது. ஏன்னா சனியே கர்மகாரகனுங்கிறதுனால வேலையில் கடுமையான டென்ஷனை கொடுக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுற இடங்களில் கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய இந்த வேலை பளுங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொருத்தவங்க யாராவது லீவ் போட்டாங்கன்னா அவங்க வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு நிறைய ஆர்டர் வந்துடும் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு பதில் 2 ஷிஃப்ட்டு வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளாலோ நம்ம கீழே உள்ளவர்களோ மேலே உள்ளவர்களோ நம்மளோட கோஆப்ரேட் பண்ணாதனால ஒரு மனநிறைவு இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹெவி ஒர்க்கை கொடுத்து டென்ஷனாகவே வச்சுருக்கிற சூழ்நிலை இருக்கும். அப்படி இல்லைன்னா கடுமையாக வேலை செய்தால் கூட அதற்கு உரிய வருவாய் கிடைக்கக்கூடியத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த நிலையெல்லாம் மாறி இந்த சனி வக்கரமாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம்ங்கிறது அதையெல்லாம் மாற்றி வேலை செய்யக்கூடிய இடம், வேலை செய்கிற இடத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய வருவாய், நமக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இதையெல்லாம் இந்த வக்ர சனி செய்து கொடுக்கும் அப்படிங்கிறத செகண்டாக பார்த்துக்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது இந்த சனியோட பார்வை ராசி மேலேயே விழுறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் இந்த மந்த புத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. உடலில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு டியூட்டிக்கு வரணும் அல்லது 10 மணிக்கு டியூட்டிக்கு வரணும்னா நம்ம கரெக்டாக நினச்சா கூட உடல் கோஆப்ரேட் பண்ணாது. சோம்பேறித்தனம் அப்போ தான் வரும், தூக்கம் அப்போ தான் வரும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் என்ன பண்ணணும்னா காலம் தவறி போகிறதுனால தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் ஏதோ இது வரைக்கும் நமக்கு இல்லாத அளவுக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் உடனே செஞ்சு கொடுக்குறது போய் தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக டிலே ஆகிறதுனால ஒரு சிலருடைய அதிருப்திக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ல. இதெல்லாம் இது வரைக்கும் இருந்ததுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக இந்த சனியோட வக்கரத்தினால கண்டிப்பாக மாறி போயிடுங்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் வக்கர சனியை பொறுத்து பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது பார்க்கும்போது வக்கர சனி காலகட்டத்திலேயே குருவும் அதிசாரமாக பெயர்ந்து சிம்ம ராசிக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 35-36 நாள் இருந்துட்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திரும்ப கடகத்துக்கு வந்துடுறாரு. இந்த 35-36 நாட்கள் இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக செயல்படும். ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு வருது இல்லையா, ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வரும்போது கண்டிப்பாக அது ராசியை பார்வை செய்யும்ல. அப்போ இவர்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும். அந்த புதிய உற்சாகம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு போயிடும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு கம்பெனிக்கு ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருப்பாங்க, அவங்க கூட்டு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் லெட்டர் கொஞ்சம் அனுப்புறதுக்கு லேட்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கையிலே பார்த்திங்கன்னா அடுத்த கொஞ்ச நாள் ஓடி போயிடும்ல. கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளுக்கான அந்த அட்வான்ஸை சொல்லக்கூடிய இடம் தான் அது. கண்டிப்பாக அதுக்கு முன்னோட்டமாக அமையுங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த குருவோட அதிசார பயிற்சி காலகட்டங்களில் என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ அது எல்லா பெண்டிங்கும் அந்த குரு கிளியர் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிடுவாருங்கிறதுனால எல்லா வகையிலும் சனியோட வக்கர பயிற்சிங்கிறதும் குருவோட அதிசார பயிற்சிங்கிறதும் தனுசு ராசிக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும்ங்கிறத மட்டும் நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கலாம். தனுசு ராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் தரணும்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. தனுசு ராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.